காவல்துறையுடைய பாதுகாப்பு பத்தலன்னு பல கட்சிகள் அங்க சொல்லியிருக்காங்க. அங்க அதிமுக அந்த குற்றச்சாட்டை வச்சிருக்கு, பாஜக அந்த குற்றச்சாட்டை வச்சிருக்குது. போலீஸுக்கும் டிவிக்கும் அண்டர்லைன் கனெக்ஷனா அப்படின்னு திருமாவளவனே கேட்கிறாரு. அப்படி போலீஸே ஒரு பார்ட்டியா கூட்டணி கட்சியை சேர்க்கும் போது அவரே எப்படி ஐஓவா இருப்பாரு, அவரே எப்படி கம்ப்ளைண்ட் எடுப்பாரு எனக்கு தெரியல. அது இருக்கட்டும். அவங்க நீதியரசர் சொன்னது வந்து அதற்கு முன்னாடி நடந்த சம்பவம். இந்த சம்பவம் வந்து ஒரு துயரம். இதுல பஸ்ஸுக்கு தொடர்படுத்த முடியாது. அதற்கு முன்னாடி வந்து போனா நம்ம ஒரு வீடியோ பாக்குறோம். அதே ஊருக்கு வர்ற வழியில வந்து பைக்கு கீழே வந்து ஒடிஞ்சு போறாரு. அது வந்திருக்காரு. கேஷுவாலிட்டி எதுவும் ஆன மாதிரி தெரியல. ஏதோ காயம் மாதிரி தான் நான் கேள்விப்படுறேன். அதுல யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் போது கம்ப்ளைண்ட் வராத போது நம்ம எப்படி சோமோட்டோவா எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஒண்ணு இந்த ஒரு விஷயம் தவிர இந்த விஷயத்திலே வழக்கு போடுறதுக்கான முகாந்திரம் ஏதாவது இருக்கான்னு எனக்கு தெரியல. மற்ற விஷயங்கள் எல்லாமே நீதிமன்றம் சொல்லுது அதெல்லாம் அதீதம் நினைக்கிறேன், அதெல்லாம் எக்ஸஸ் நினைக்கிறேன். பட் நீதிமன்றம் நியாயம் இருக்கிறதா பாக்கலையா? அதான் தலைமை பண்பு பத்திலாம் ஒரு ஆள ஒரு விஷயத்தை தீர்மானிக்கணும். ஒவ்வொரு தலைவரும் விமர்சிக்கலாம். தலைமை பண்பு இல்லாம தலைவர்கள் செயல்பட்டதா ஒவ்வொரு தலைவருக்கும் சொல்லலாம். அது வந்து அது நம்ம நீதிமன்றங்களுடைய கேஸ் அவ்வளவுதான். நான் இந்த நேரத்துல இவருக்கு தலைமை பண்பு இருக்கா இல்லையா? அது பிரேயர் இல்ல, அது ப்ளீ இல்ல, அது வந்து சப்ஜெக்ட் இல்ல. அப்போ வந்து நீதிமன்றங்கள் சொல்ல பல வார்த்தைகள் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் வருது. அங்க தேவையில்லை. நம்ம வந்து அவங்க செஞ்ச சரியா சிபிஐ விசாரணை வேணுமா வேண்டாம், பெயில் வேணும் கொடுக்க முடியுமா முடியாதா, இதுக்கு வந்து ஒரு எஸ்ஓபி போடணும் அவ்வளவுதான். அந்த இடத்துல சரி நம்ம நாளைக்கெல்லாம் ஸ்டாண்டர்ட் ஆபரேஷன் ப்ரொசீஜர் இருக்கு.